இதை இப்போ எதுக்கு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்னோட சிம்னி எக்ஸாஸ்ட்டை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன். இப்போ என்னோட வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரீனரியாக இருக்கனால இங்கே வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த சிம்னி எக்ஸாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்துட்டு பாருங்க ஒரு குருவி வந்துட்டு கூடு கட்டிடுச்சு. ஸோ அது எப்போ பார்த்தாலும் உள்ளே வந்துடுது அப்படின்றனால நான் உள் பக்கம் வந்துட்டு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் தட் கவர் வாஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எங்களுக்கு என்ஜினியர் கட்டும்போது என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பைப்போட அந்த கனெக்டிங் சைட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை உள்ளே வச்சுட்டாரு. எனக்கு அது ஒரு ஆட் சைஸ் ஆகிட்டனால இப்போ அதனால் கேப் போட்டு க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ டிசைன். இப்போ இந்த டிசைன் எடுத்து நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சு இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் டன். இந்த டிசைன் நீங்களே பண்ணீங்க? இது ஒரு 10 minutes. ஒரு பேசிக்காக ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் பெயிண்ட் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த குழந்தையால் இந்த டிசைனை பண்ண முடியும். அவ்வளோ சிம்பிளான டெக்னாலஜி. பட் என்னென்னா மெஷின் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் ரொம்ப வந்துட்டு விலை கம்மின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கஸ்டமைஸ்டு வெர்ஷன் வாங்கினது வந்துட்டு இப்போ பெங்களூரில் வாங்கினேன், சத்யா ரிசர்ச் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இது 35,000 எனக்கு கொடுத்தாங்க. ஸ்டில் இப்போ ப்ரூஸாவோட ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது half the price. ஸோ இப்போ இந்த மாதிரியான பொட்டன்ஷியல் வந்துட்டு ஒரு வீட்லேயும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, இப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அவங்க பண்ணலாங்க. ஸ்விட்ச் பாக்ஸ் நான் பண்ணேன். ஸோ இங்கே நீங்கள் இருக்க கேஜெட்ஸ் பாருங்கள், இந்த மெஷின் வைஸ் வந்துட்டு நானே பண்ணிக்கிட்டேன். இது ஒரு நாள் எனக்கு வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹோல்ட் பண்ண தேவைப்பட்டுச்சு. திஸ் ஒன் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனோட இது எல்லாமே வந்துட்டு ஒர்க் பண்ணலாங்க. ஸோ இட்ஸ் அ ஒர்க்கிங் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ண தெரிஞ்சதுன்னா we can customize anything and we can make it at our own. ஸோ இப்போ இந்த பிரிண்டர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக இப்போ இந்த இருக்குன்னா, இப்போ எனக்கு எங்கே கை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்தது இல்லைங்களா. ஸோ இந்த பேண்டமிக் டைமில் வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு மாஸ்க் யூஸ் பண்ணி அவங்க காதுக்கு பின்னாடி காயமே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த மாஸ்க்கை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராப் வேணும். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ராப் வேணும் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அது எங்கே வந்துட்டு கமர்ஷியலாக வந்துட்டு எங்கேயும் அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்றப்போ, ஸோ அந்த ஸ்ட்ராப்ல இருந்து ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராப் நான் வந்துட்டு இதுக்கு இப்போ நான் மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மொபைல் ஃபோனில் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் வந்துட்டு என்னோட வீட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் வெளியிலிருந்து இங்கேருந்து வந்துட்டு ஒரு கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னாலும் இந்த மேனுஃபேக்சரிங் வில் ஸ்டார்ட் இன் மை ஹோம். நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னாலும் 20 minutesல வீட்டுக்கு வருவேன்னா 20 minutes முன்னாடி இந்த ப்ராசஸ் வில் பி டன். இப்போ இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இந்த ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு? இந்த ஸ்ட்ராப் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 minutes சொல்லுதுங்க. ஒரு 20 minutesல ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டீங்க 20 minutes. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 210 degrees வேணும். ஸோ இப்போ அந்த இது எக்யூப்மெண்ட் வந்துட்டு இப்போ ஹீட் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வார்ம் அப் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸிங் வில் ஸ்டார்ட். இது எல்லாமே ஒரு காம்பனெண்ட்டாக பண்ணீங்களா? தனியாக எல்லாத்தையும் பண்ணி எடுத்து டிசைன்ல புஷ் பண்ணிங்கன்னா இன்டர்லாக் ஆகிடுங்களா. ஸோ அகைன் இட் ஒன்ட் கம் அவுட். ஸோ அதுக்கேற்ற டிசைனில் அது வரையும் கரெக்டுங்களா? ஆமாங்க. ஒரு மாதிரி லேயர் பை லேயர், அதாவது XY ஆக்சிஸ் பண்ணும். அது கூட இப்போ Z ஆக்சிஸும் இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னா இட்ஸ் மேக்கிங் அன் ஆப்ஜெக்ட். நீங்கள் மாஸ்க் காதில் இப்படி பிடிச்சிக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இது ஸ்ட்ராப், அந்த எலாஸ்டிக் வந்துட்டு இது பின்னாடி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்க ஈஸியாக இருக்கும், அது கிளியராக தெரியும். ஸோ ப்ரோ, நம்ம வந்து இந்த மாஸ்கோட ஸ்ட்ராப் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து 20 minutes டைமுக்கு அப்புறமா அதோட அவுட்புட். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராப்புங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில். அவங்க வந்துட்டு அவங்களோட டிசைனை வந்துட்டு ஃப்ரீ யாருக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க டைமுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இது வந்துட்டு இங்கே நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி மெட்டீரியல் கம்மியாக எடுக்கிற மாதிரி இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இது ஒரு பிரிண்டட் ப்ராடக்ட்ங்கிறது பிரிண்டட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரியல் டைமில் இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போடுறீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு புட் இட் பிஹைண்ட் யுவர் ஹெட். ஸோ மாஸ்க்கை கொண்டு இதில் நீங்கள் உங்களுக்கு சைஸ் ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சைஸில் நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா இட் வில் ஹோல்ட் யுவர் மாஸ்க். என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியா? தட் வே இட் வில் பி ஈஸி. ஸோ நீங்கள் இப்போ லாஸ்ட் ஸ்ட்ராப்பில் நான் உங்களுக்கு போட்டுறேங்க. ஸோ இப்போ நீங்கள் போட்டுட்டு மாஸ்க்கு போட்டுக்கோங்க, இதையும் கையில் பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் அந்த சைடை வந்துட்டு அதனுடைய எண்டில் வந்துட்டு போட்டுருங்க. ஓகே ஓகே. ஸோ முன்னாடி போடுறதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாஸ்கோட ஃபிட் வந்துட்டு டைட்டாக இருக்கும். கரெக்டாக. ஸோ தட் ஏர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போகாது. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம பண்ண ப்ராடக்ட் வந்து எக்ஸாக்டாக டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொரோனா வார்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா மாஸ்கோட எக்ஸாக்ட் ஃபிட்டிங்காக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது காற்று வெளியே போகாத லெவலில் மாஸ்கில் எந்த சைட்லையும் எந்த கார்னர்ஸ்லையும் லீக்கேஜ் இல்லாத லெவலில் இது வந்து இந்த மாஸ்கோட இந்த ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பாலிலாக்டிக் ஆசிட்னு சொல்லிட்டுங்க. இது மண்ணில் போட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக மக்கும். ஓகே
மண்ணில் போட்டு அது மக்கிடும். ஸோ இது நீங்கள் வெயிலெல்லாம் போட முடியாது. அது ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு பிரிட்டில் வெயிலில் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உடையும். பட் அவங்க இண்டோரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மிஷின் தான் காட்டினேங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஸ்பேஸில் இருந்த எல்லா மிஷினும் நான் இங்கே தான் வச்சிருந்தேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வென்டிலேட்டர் வந்துட்டு இப்போ ஒரு வென்டிலேட்டர் 8 பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்பிளிட்டர் ஹப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பிளிட்டர் ஹப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்துட்டு 3D பிரிண்ட் தான் பண்ணாங்க. ஸோ இப்போ அதுக்குலாம் அந்த பொட்டன்ஷியல் வேணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்த எல்லா மிஷினையும் நாங்கள் வந்துட்டு ஒரு டைம் அந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சது இல்லைங்களா, எல்லாத்தையும் இங்கே மூவ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சோலார் பவர் கொடுத்துட்டோம். ஈவன் இஃப் த கிரிட் கோஸ் அவுட் வி ஆர் மேக்கிங் த ப்ராடக்ட் அப்படின்றதுல வி ஆர் 100% ஷுர். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபார் நான் ப்ராஃபிட் நாங்கள் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். வாங்க போகலாம். அப்புறம் உண்மையிலே சொல்கிற ஒரு நல்ல க்ரீனரியான இடம், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல தான் இந்த வீடு கட்டியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதே மாதிரி உள்ளே வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேனோட ஸ்பீடு வந்து கரெக்டாக இந்த டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் கரண்ட் பில் எவ்வளோ வருது? கரண்ட் பில் நான் இந்த வீடு கட்டினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் கரண்ட் பில்னு பே பண்ணது இல்லைங்க. நான் இபி வந்துட்டு பேக்கப்புக்கு தான் இபி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ நான் மெயின்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னால எனக்கு இங்கே ஒரு சேஞ்சும் தெரியாது. இன்கேஸ் என்னோட சிஸ்டமில் என்னைக்காவது ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணுறேன், சில ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ நான் யூஸ் பண்ணுவேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அதில் 100 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு 100 யூனிட்ஸில் ரொம்ப எக்ஸஸ்ங்க. ஸோ அந்த 100 யூனிட்ஸ்க்கு எனக்கு இங்கே வேலை இல்லை. அதனால் நான் இது வரைக்கும் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரியில் கரண்ட் பில் அப்படின்றதே நான் பார்த்தது. வீடு கட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது? வீடு கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாகவே 0. 4 இயர்ஸாக கரண்ட் பில் 0. 100 யூனிட்ஸ்க்குள்ளே தான் செலவு பண்ணுங்க. 100 யூனிட்ஸ் எக்ஸஸ். எனக்கு அது வந்துட்டு பேக்கப் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்.